ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோ கேம்பிங் பண்ண போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேம்பிங் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், திரும்பவும் அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் மட்டும் சோலோவாக கேம்ப் போட்டு இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டு வேறு லெவலில் ட்ரை பண்ண போகிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா போதுமான டைம் கிடையாது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், சூரியன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ள பெருசு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கேம்பிங் போகிற வேலையை பார்த்துடலாம். பாருங்க, சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் அப்புறம் கேம்பிங்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க போயிட்டு லொக்கேஷனை பார்ப்போம். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா போன ஒரு மாதத்துக்கு ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு, கேம்பிங் வீடியோ போட்டு. திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே இடத்துல இன்றைக்கி தனியாக தாங்க போகிறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக. வாங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா தனியாக தங்கினதில்லை, அதுவும் காட்டுல முதல் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சமைக்கிறதுக்கு தேவையான கல் அன்றைக்கி எடுத்து வச்சது அப்படியே கிடக்கு. அப்படியே இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கேம்பிங் போகிறத பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்படிலாம் கேம்பிங் போட்டோம்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கேம்பிங் பண்ண காட்டப்படுறதில்ல, ஓரளவுக்கு மேலோட்டமாக வீடியோ எடுத்துறேன். நீங்கள் பாருங்கள், கேம்பிங் செட் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கேம்ப் செட் பண்ணியாச்சு. இது செட் பண்ணுறாங்களா போதும் ஆகிப்போச்சு. ஏன்னா காற்று பார்த்திங்கன்னா பழம் அடிக்குது. அதேமாதிரி அன்றைக்கி நைட்டு மழை வரும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துகிட்டே இருந்துச்சு. கேமரா பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே ஊனி வச்சுருந்து விழுந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. என்ன ஒன்றுனா சைடில் நான் ஒரு கிளாம்பு காமிச்சிருந்தால பண்ண முடியல. அந்த மாதிரி சைடில் 4 மொக்கிட்ட இழுத்து அடிக்கிற மட்டும்தான் வேலை. அடித்தோம்னா நம்ம கேம்ப் ரெடி. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டிருச்சு. லைட்டாக கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா 4 பக்கத்து சைடில் கிளாம்பு அடித்து ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு டென்ட்டுக்கு போகிற வேலையை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிடணும். அதுக்கான அடுப்பு ஓகே ரெடி. அதுக்கான விறகுகள்லாம் கொஞ்சம் பிறக்கணும். அது பார்த்திங்கன்னா நல்லா ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஒரே ஆள் செட் பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரத்தை ஆயிடுச்சு. நான் ஒரு ஆள் ரெடி பண்ணுவோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னென்ன கொண்டாந்தேன்னா கூடையில எல்லாம் ரெடியாக எடுத்து பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் பல்பு போனாடா வெளிச்சம் மற்றலைங்கிறனால பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் பல்பு எடுத்துக்கிட்டேன். கை வச்சோம்னால எரியும். ஓரளவுக்கு போதுமான வெளிச்சம் நமக்கு வீடியோவிலையும் ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். போனாடா சொல்லி நீங்கள் கமாண்டில் ஏதாச்சும் லைட்டு வர மாதிரி செட் பண்ணுங்க ப்ரோன்னு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைட்டு எடுத்தாந்து. ஆனால் என்ன உள்ளுக்கு தொங்க வர மாதிரி மேலே ஏதாச்சும் கொடுக்கல எதுவுமே. அதனால் சும்மா அப்படியே கையில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கான். அதில் ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று எடுத்துக்கு வந்திருக்கேன். அதில் கட்டி வச்சோம்னா ஓரளவுக்கு வெளிச்சம் கரெக்டாக இருக்கும். எப்படி அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கு வந்தேன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. போன வழியில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு அதான் திரும்ப எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு ஆள் தானே எதுக்கு சிரமப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் 2 பாக்கெட் எடுத்துக்கு போனோட ஈபி கிண்டிருந்தோமா, அந்த தாட்டி மேகி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் கிண்டி சாப்பிட போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பழுப்பை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டேன். இந்த ஜன்னல் ஒரு வலை மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல லைட்டில் ஓட்ட இருந்துச்சு. அதனால் அதில் லைட்டாக கட்டி தொங்க விட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஓட்டை போட்டோம்னா ஒழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டேன். சரி, நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி இது இருக்கட்டும். சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள், கரண்டி, இந்த கரண்டி இருந்தாலும் தோசை கரண்டி எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு தட்டு, அப்புறம் ஒரு அருவா இங்கே ஏதாச்சும் வெட்டுறதுக்கு, விறகு உடைக்கிறதுக்கு அருவா, அப்புறம் ஒரு டார்ச் லைட் ஒன்று எடுத்துருக்கேன். இது நல்லா பவராக இருக்கீங்க. இல்லை நல்லா 2 பிரைட் இருக்குன்னு 2 மோடு இருக்குது பிரைட்டு. இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னொரு கத்தி. இது எதுக்கு எடுத்துக்கு வந்தேன்னு தெரில. சரி, அதை கிடக்கட்டான். அவ்வளோதான் எடுத்துக்கு வந்தேன். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு போர் ஒன்று இருக்குது. அப்புறம் ஃபோன் இருக்குது. அவ்வளோதான். ஒரு பல்பு, நான் வச்சுருக்கேன் கேமரா. இது நான் எடுத்துக்கு வந்தது. இப்போ மணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6:57 ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரியுதான்னு தெரில. 6:57, ஒரு 7 மணிக்கிட்ட ஆகப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போயே சமைச்சிட்டோம்னா அப்புறம் நைட்டு சீக்கிரம் வச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஒரு 9 மணி போல் சமைச்சோம்னா வச்சுங்களேன், கரெக்டாக சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம படுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மக்களே, இப்போ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா நான்
என்னென்ன கொண்டாந்துருக்கேன் காமிச்சில்ல. அப்போ தான் நான் பார்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கொண்டு வந்தேன்னா வந்து சமைக்கிறக்க தேவையான நூடுல்ஸ் வந்து கொண்டு கொள்ள. அதனால் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து எடுத்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, ஈப்பி நூடுல்ஸ். போனாடா இது ஈப்பிங்கிறது போனாடா சமைச்சது ஈப்பி நூடுல்ஸோ. அந்த பார்த்திங்கன்னா மேகி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 2 minutes நூடுல்ஸ்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம், நூடுல்ஸை போட போகிறோம், அதை பொடியை கொட்ட போகிறோம், அப்படி எடுத்து சாப்பிட போகிறோம். நமக்கு போதும் ஓரளவுக்கு. வேறு ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணலாம் பார்க்கும்போது இதான் வந்துன்னா யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, சீக்கிரம் வேலையை முடிஞ்சிடும். அதனால தான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்து போடாதீங்க, ரொம்ப டேஞ்சரு. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2-3 இடம் வந்து கேம்பிங் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கேம்பிங் வந்து வந்திருக்கேன் தனியாக. சின்ன விளம்பரம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒருத்தன் புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சோப்பு தூள், சோப் ஆயில், ஃபினாயில் இந்த மாதிரி ஓனாக செஞ்சு டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். அவனோட புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுலேயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் சேனல் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணுங்கள். நம்பர் தரேன், கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே பொருள் வந்துடும். இது வந்து சும்மா ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சும்மா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறேன் தெரில. இப்போதைக்கு சின்ன வருது. இது ஏன் சொல்கிறேன்னா 4 பேருக்கு தெரிஞ்சால் தான் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று இருக்குது, அப்படி தெரிஞ்சால் தான் 4 பேர் வந்து வாங்குவாங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நம்ம சேனலில் ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் இருக்கீங்களா? 6000 ஃபாலோவர்ஸில் ஒரு 6 பேராச்சும் வாங்க மாட்டிங்களா அந்த ப்ராடக்ட்டு? வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வாங்குவீங்க முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் லைசால் பெர் லிட்டரு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்கள் கொரியர் பண்ண சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொரியர் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், இல்லை டோர் டெலிவரி பண்ண சொன்னீங்கன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 60 ரூபா அப்படிங்கிறது 1 லிட்டரு 70 ரூபா, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். லோக்கலில் அரிம்பலம் சர்க்கிளில் நம்ம ஃபுல்லாக நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். கர்நாடகா ஃபுல்லாக நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எது வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் கொடுங்க, உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நான் லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மட்டையை தூக்கி வச்சு சரி அது மட்டைக்கு மேலே வச்சுட்டு லைட்டை அதில் நினைஞ்சிக்கிருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். வெள்ளனே சாப்பிட போகிறோம். நான் வந்து லேட்டாக தான் சமைக்கலான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் மழை பார்த்திங்கன்னா வர மாதிரி இருக்குது, மின்னிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மழை வராது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெள்ளனே சாப்பிட்டு படுத்துருவோமே. மழை வந்தாலும் அப்படி தூங்கிடலாம். ஏன்னா மழை வந்துன்னா சமைக்க முடியாது, வேறு பண்ண முடியாங்கிறக்காண்டி வராது. இருந்தாலும் வெள்ளனே சமைச்சு சாப்பிட்டு படுத்துருவோமே, காலையில் வந்து சீக்கிரம் வந்துருக்கலாம்ல. ஓகே நண்பர்களே, அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேன். கேமரா பக்கத்து வச்சுக்கிட்டு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இப்போ என்ன ஒன்றுன்னா, இந்த ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. அடுப்பு வந்து சின்ன ஒரு அடுப்பு, ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து கேம்பிங் போனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆளாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்து விறகு வச்சு எரித்து இது கொஞ்சம் சிரமமாக தெரியுது. நான் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அதை ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம சட்டியை வச்சுக்கலாம். வச்சுட்டு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அப்பா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, போதுமான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அதனால் லவுண்ட் ஆரஞ்சில் அன்றைக்கி சமைக்கும் போது இங்கே பாருங்கள், இது நல்லா சதுரமாக இருக்குது. நல்லா போட்டுவோம். பொடியை பிடிச்சி உள்ளே கொட்டிட்டேன். என்னடாவே வெறும் நூடுல்ஸாக போட்டுக்கிறேன் நினைக்க வேணாம், எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு நூடுலே நம்மளுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கி சாப்பிட்றலாம். வச்சு கலக்கியாச்சு. இப்போ வந்து நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கோமா. வாவ், நல்லா வந்துருச்சு. கரண்டி தான் வந்துட்டினா நல்லா வரல. தோசை கரண்டி எடுத்துக்கே அந்த வச்சுக்கிட்டுனா எங்கிட்ட நல்லா வர. ஐயோ, நிறையா தான் இருக்கும் போலையே. 2 பாக்கெட் போட்டேன், 2 பாக்கெட்டு நிறையா இருக்கும் போலையே, சாப்பிட முடியாது போலையே. ஓகே, வாங்க சாப்பிடுவோம். நல்லா சுட சுட நூடுல்ஸு. போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, திட்ட போகிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னடா வேறு போட்ட வீடியோ போட்டுருக்கு, எனக்கு ஒரு வழி தெரியல.
மேகியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல, பேர் மட்டும்தான் வேறு இப்பி மேகின்னு. டேஸ்ட்டு வச்சா நல்லாயிருக்கு ஒரே மாதிரி. அங்கே லைட் இருக்குது தெரியுதா? யாராச்சும் இப்போதைக்கு பார்த்தானே எவன்டா அவன் கிரிக்கெட் நடுக்காட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். நடுக்காட்டுக்குள்ள யாரும் வரமாட்டான்னு வைங்களே. இருந்தாலும் மீடியா பார்க்குறவங்க அப்படி தான் தெரியும். கிரிக்கெட் மாதிரியும் தெரியும். என்ன ஒன்று தெரியுங்க, தனியாக உட்காந்துருக்கேன்னா சுற்றி ஏதாச்சும் ஊர்ந்து போனால் கூட ஒன்றும் தெரியாது. நான் மட்டும் உட்காந்துருக்கேன். இது நான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தால் லைட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது, தொங்க போட்டேன். பார்த்திங்கன்னா பவர் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. எதுக்கு வம்பு? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 4 போட்டு ஃபுல்லாக கவர் ஆகி எதுவும் உள்ளே வர முடியாது. பக்கத்துக்குலாம் கொசு வேலை வேறு இருக்குது. நைட்டு தூங்கும்போது இந்த கொசு வேலையை ஃபுல்லாக போத்திட்டோம்னா பூச்சி எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் வெயில் காலம் வந்து வெக்கையாக இருக்குது. அன்னைக்கு வந்தது கூட அவ்வளோ வைக்க தெரியல, இன்றைக்கி பயங்கரமாக வெக்கையாக இருக்குது. ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக வயிறு நம்பிடுச்சு. நம்மளோட டென்ட்டை பாருங்கள், உள்ளுக்கு லைட்டு போட்டோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்களே. லைட் அமர்த்திட்டேன். உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்வெர்டர் பல்ப் இருக்குது. இல்லை சரிதா, லைட்டு போட்டோன்னே அப்படி மின்னுது கலர் கலராக. யாரு இங்கிட்டு ஊதா தெரியுது, கேமரா எப்படி தெரியல, வேறு லெவலில் இருக்கே. இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு சுற்றி கண்ணங்கரு இருட்ட நிலவை கூட காணும். நிலவு இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருட்டு தெரியாது. ஃபுல்லாக நிலவு இல்லைங்க, ஃபுல்லாக கருங்கும்முன்னு பயங்கரமாக இருக்குது. ஓகே மக்களே, சாப்பிட முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தான் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஆகுது. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 9 மணிக்கு போல் பாருங்க, 8:01 தான் ஆகிட்டுருக்கு. ஒரு 9 மணிக்கு போல் 9:30 மணிக்கு போல் சமைப்போம் சாப்பிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி வெள்ளனே நம்ம ஒரு ஆள் தானே இருக்கோம், என்னென்ன போகிறோம் அப்படின்னு ரைட்டை பற்றி பேசிக்கணும். ஓகே, அதே வெள்ளனே சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கு நிற்கிறேன். ஏதாச்சும் பண்ணலாம் பார்த்தா என்ன பண்ணுறது, கேம் வந்து விளாட்லாம், இல்லைன்னா யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ பார்க்கலாம், படம் பார்க்கலாம். இதே பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம். நம்ம 10 நேரம் வந்து வண்டியில் உட்காந்துருப்போம். ஏன்னா டென்ட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் உட்காந்தா ஒரு மாதிரி வேகுது. 10 நேரம் ஏறி உட்காந்துக்கிறேன். உட்காந்து இப்படி பார்ப்போம். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து மணி ஒரு 9:10 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தூங்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. நான் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு. வேறு மட்டும் சாப்பிட்டு ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ என்ன வேணுன்னா தூங்குற மட்டும்தான் வேலை. நம்ம தூங்கிட்டு காலையில் பார்ப்போம். எல்லாருக்கும் குட் நைட். நான் காலையில் வந்து சந்திக்கிறேன். 2:30 ஆயிடுச்சு. தூக்கம் தான் வர மாட்டேங்குது. நண்பர்களே, பார்த்திங்கன்னா மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. காலையில் விடிஞ்சிருச்சு. இது பாருங்க, டென்ட்டுலாம் வெளிச்சமாயிடுச்சு. 30 மணி பார்ப்போம். சரியான பனி, அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடி வச்சுட்டேன். ஏன் பார்த்தீங்களா, அது லைட்டு ஸ்டாண்டு, லைட்டு வச்சு அடிக்க போய் நிற்கிது. நல்லா விடிஞ்சிருச்சுங்க. யாருங்க பனி தான், சரியான பனி. எனக்கு சமைச்சு சாப்பிட்டலாம் வச்சுட்டே ஃபுல்லாக அடி பிடிச்சிருக்கு. தண்ணி வச்சு ஊற இது போட்டோம்னு. வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன நைட்டு தூக்கமே வரல, தனியாக படுத்துருக்கனால தூக்கம் வரலையா இல்லை என்னன்னு தெரில. நைட்டு சரியாக தூங்க முடியல. பாருங்க பனியாக பாருங்களேன், வண்டி மேலே எனக்கு சொட்டாக இருக்கலாம். சரியான பனி. யாருங்க கேம்ப்பு முதல்ல அந்த மட்டை ஒரு மாதிரி நிற்கிது. அது கீழே தள்ளி விட்டுறோம். அது நிற்கிற சைடில் பாருங்களேன், தொங்கிக்கிட்டு நிற்கிது. கீழே உள்ள 2 மட்டும் தொங்கிக்கிட்டு நிற்கிது. இன்னொரு மட்டும் தான் மேலே நிற்கிது. அப்படியே கிடக்கட்டும். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்டே கிளம்பணும். மணி 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பிரிக்கணும். இங்கே வாரம் இது மேலே பாருங்க எவ்வளோ பண்ணியிருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. இப்படி சொட்டாக நிற்கிது பாருங்க. ஆனால் மேலில் ஊற்றலை, சொட்டாக வேர்த்து இதில் நின்றுச்சு. மேலில் ஊற்றலை, அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரில.
இப்போ வந்து இதை பிரிச்சுட்டு கிளம்ப போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இந்த வேற கழுவணும். நைட்டு வச்ச வேலை அப்படி கிடக்கு. சரி இதை பிரிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிரிக்கும்போது பனி மழை மாதிரி பெய்யுறாங்க. இங்கே பாருங்க, கீழே ஊற்றி கிடக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பனி ஓகேதா. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, பேக் பண்ணி வண்டியில் வச்சுட்டேன். டென்ட்லாம் சுற்றி எடுத்தாச்சு. இதில் என்ன சம்பவம் ஆகி போச்சு, சாவி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கே வச்சு சுற்றிட்டேன். திரும்ப பிரித்து திரும்ப சாவி எடுத்துகிட்டு திரும்ப 2வது தடவை பேக் பண்ணி வச்சிருக்கேன். சரியான ஈரம், தொப்புன்னு நனைஞ்சி வச்சு பனியில் போய் காய போகிறோம் போயிட்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம். டாடா, பை பாய்.